வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரத் பள்ளியின் ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற டீச்சர்ஸ் என்ரிச்மெண்ட் புரோகிராம். புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்த நாசரத் பள்ளி மாணவர்கள். நாசரத் கல்லூரி கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடிய நாசரத் கல்வி குழுமம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்பிய நாசரத் அகாடமி பள்ளி மழலையர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மழலையர்களுக்கு நடைபெற்ற ரிஜிஸ்ட்ரேஷன் டே. தி நாசரத் அகாடமி பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற திறன்பட கற்பித்தல் கருத்தரங்கு. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தேசிய அளவிலான ஸ்பெல்லிங் பி போட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் பள்ளியின் ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற டீச்சர்ஸ் என்ரிச்மெண்ட் புரோகிராம். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் 2026-27 புதிய கல்வியாண்டின் தொடக்கமாக டீச்சர்ஸ் என்ரிச்மெண்ட் புரோகிராம் கடந்த 1/6/2026 முதல் 3/6/2026 காலை 9 மணி முதல் 12 மணி வரை மிக சிறப்பாக நடந்தேறியது. 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற உழைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் உற்சாகமாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து 100% வெற்றியை குறித்து பகுப்பாய்வும் வரும் கல்வியாண்டிலும் இவ்வெற்றி தொடர பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை எடுத்துரைத்தார் எம் பள்ளியின் முதல்வர். இக்கல்வியாண்டில் கையாளப்பட வேண்டிய கல்வி முன்னேற்ற பணிகள், புதுமையான கற்பித்தல் முறைகள், விளையாட்டு, சுற்றுச்சூழல், மாணவர்களின் திறமைகளை வளர்க்கும் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என அனைத்து துறைகளிலும் எம் மாணவ மாணவியர் எல்லா நன்மைகளும் பெற ஆசிரியர்கள் கையாள வேண்டிய யுக்திகள் எடுத்துரைக்கப்பட்டன. நிறைவாக ஜப விண்ணப்பத்துடன் ஆசிரியர் கூடுகை நிறைவு செய்தார் பள்ளியின் முதல்வர். புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்த நாசரத் பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் 2026-27 கல்வியாண்டு கடந்த 4/6/2026 அன்று உற்சாகமாக துவங்கப்பட்டது. இக்கல்வியாண்டினை வரவேற்று பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர் என அனைவரையும் வரவேற்று கரகொலி எழுப்பச் செய்து மேலும் உற்சாகப்படுத்தினார். புதிய கல்வியாண்டின் தொடக்கமாக நாசரத் வெல்கம் 2026-27 என்ற வண்ண பதாகை 3 மாடிகளை உள்ளடக்கிய புது பொலிவுடன் கம்பீரமாக பறக்க விடப்பட்டது. இந்நிகழ்வு புதிதாக பள்ளியில் சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பெற்றோர்களும் மாணவ மாணவியரும் பெருமிதத்துடனும் வெற்றி களிப்புடனும் 2026-27 கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்தனர். நிரம்பி வழியும் பாத்திரமாக திகழும் நாசரத் பள்ளி ஆலமரமாய் செழித்து வளர்ந்தோங்க இக்கல்வியாண்டு மிக சிறப்பாக தொடங்க தன்னுடைய ஜப விண்ணப்பத்தை ஏறெடுத்தார் பள்ளியின் முதல்வர். நாசரத் கல்லூரி கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம். அரசு பணிகளில் மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பு பெறும் நோக்கில் நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் வெற்றி IAS அகாடமி இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் கல்லூரியின் அனைத்து இறுதியாண்டு மாணவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாண்மையம் நடத்தும் பல்வேறு குரூப் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. மேலும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள தேவையான திறன்கள் மற்றும் வழிகாட்டுதல்கள் மாணவர்களுக்கு அளிக்கப்பட உள்ளன. வெற்றி IAS அகாடமியின் நிறுவனர் திரு சண்முகம், தலைமை நிர்வாக அதிகாரி திரு தினகரன் ரவி மற்றும் மார்க்கெட்டிங் பார்ட்னர் திருமதி ஸ்ரீபிரியா ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலாளர் திரு AN என்ஜிமாரிஸ், முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சலின், துணை முதல்வர் டாக்டர் மனோரஞ்சிதம் மற்றும் IQAC ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அலமேலு ஆகியோர் கலந்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த நிகழ்வில் மாணவர்கள் அரசு துறையில் பணியாற்றும் இலக்கை அடைய
தேவையான பயிற்சிகள் மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்குவதில் இந்த ஒப்பந்தம் முக்கிய பங்காற்றும் என தெரிவிக்கப்பட்டது. மாணவர்களின் தொழில் முன்னேற்றத்திற்கும் அரசு வேலைவாய்ப்பு கனவுகளை நினைவாக்குவதற்கும் இந்த முயற்சி உறுதுணையாக அமையும் என கல்லூரி நிர்வாகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடிய நாசரத் கல்வி குழுமம். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி டோரா ஜெபகுமார் அவர்களின் வழிநடத்துதலின்படி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. இவ்வாண்டின் கருப்பொருளான இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர் என்ற தலைப்பில் மாணவ செல்வங்கள் நம் எதிர்காலத்தின் நன்மைக்காக நாம் சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று பாடல்கள், நடனம் மற்றும் தங்கள் பேச்சு திறன்கள் மூலம் மிகவும் நேர்த்தியாக தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். மாணவ செல்வங்கள் சாலையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், எதிர்கால சந்ததியை பாதுகாப்போம் என்ற முழக்கமிட்டு சாலையில் பேரணி சென்றனர். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்ற வாக்கிற்கிணங்க மரக்கன்றுகளை பள்ளிக்கு பரிசாக வழங்கி மகிழ்ந்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் NCC அணி மற்றும் SDG செயல்பாட்டு குழு இணைந்து மரக்கன்று நடும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர். ரீஸ்டோர் அவர் எர்த், எம்ப்ரேஸ் அவர் ஃபியூச்சர் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்கள் மற்றும் NCC கேடெட்ஸ் கல்லூரி வளாகத்திலும் தங்களது சுற்றுப்புற பகுதிகளிலும் மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்தனர். காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறைத்து பசுமையான சூழலை உருவாக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சி மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வை வளர்க்கும் வகையில் அமைந்தது. இந்நிகழ்வில் நாசரத் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சலின் அவர்கள் மாணவர்களோடு ஆர்வத்துடன் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு பசுமை பாதுகாப்பிற்கான தங்களது பங்களிப்பை வழங்கினார். இந்த நிகழ்ச்சி இயற்கையை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் அர்த்தமுள்ள பசுமை முயற்சியாக அமைந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 அன்று பள்ளிகளில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடுவதை முன்னிட்டு கோவில் பதாகையில் இயங்கி வரும் தி நாசரத் அகாடமி பள்ளியிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் இயற்கையை நேசிக்கவும் சுற்றுப்புறத்தை பாதுகாக்கவும் 7ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் ஈகோ கிளப் உறுப்பினர்களால் சில செயல்முறை செயல்பாடுகள் நடத்தப்பட்டன. அன்று களிமண், மக்கிய உரம், காய்கறிகள், பழங்கள், பூக்களின் விதைகளை கொண்டு விதைப்பந்து செய்யப்பட்டது. எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையில் மாணவர்களால் தயாரிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் அனைவரும் விதைப்பந்துகளை பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் வீசியும் பேரணி மேற்கொண்டும் சுற்றுப்புறத்தை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி மேற்கொண்டனர். இறுதியாக குழும புகைப்படத்துடன் உலக சுற்றுச்சூழல் தினம் இனிதே நிறைவு பெற்றது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்பிய நாசரத் அகாடமி பள்ளி மழலையர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து கடந்த 1/6/2026 அன்று நர்சரி மழலையர்களும் 3/6/2026 அன்று LKG UKG மாணவர்களை வரவேற்கும் வகையில் வெல்கம் டே கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகம் முழுவதும் அழகிய வண்ண தோரணங்கள், பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்பிய மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்கும் வகையில் செல்ஃபி பூத் மூலம் புகைப்படம் எடுத்து மாணவர்களை வரவேற்றனர். பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் மாணவர்களை வரவேற்றனர். வகுப்பறை நிகழ்வு ஜபத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு மழலையர்கள் ரைம்ஸ் மூலம் ஆடல், பாடல் என்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் கற்றலில் ஈடுபட்டனர். மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீடுகளுக்கு திரும்பினர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மழலையர்களுக்கு நடைபெற்ற ரிஜிஸ்ட்ரேஷன் டே. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் மழலையர்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டே நடைபெற்றது. இப்புதிய கல்வி ஆண்டில் 2026-27 KG பிரிவில் சேர்ந்த மழலையர்களை வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதிதாய் சேர்ந்துள்ள KG மழலையர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் வந்து
தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டனர். ஆசிரியர்கள் மாணவ செல்வங்களுக்கு இனிப்புகள் மற்றும் பரிசுகளை வழங்கி வரவேற்றனர். மாணவ செல்வங்கள் ஆசிரியர்களுக்கு ஹைஃபை, தம்ஸ் அப், ஹக் செய்து தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். போட்டோ பிரேமில் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். மனநிறைவுடன் பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்துச் சென்றனர். தி நாசரத் அகாடமி பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற திறன்பட கற்பித்தல் கருத்தரங்கு கடந்த 3/6/2026 அன்று கோவில் பதாகையில் இயங்கி வரும் தி நாசரத் அகாடமி பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் திறன்பட வகுப்பறையில் கற்பித்தல் குறித்ததான கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கு எம் பள்ளியின் முதல்வர் திருமதி செல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் X4 இன் ஆக்ஷன் அகாடமியின் உறுப்பினர்களான திரு ஜோஷ்வா மற்றும் திருமதி ரீமா அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது. ஆசிரியர்கள் அன்றைய பாடத்தின் நோக்கத்தை மாணவர்களுக்கு தெளிவாக புரிய வைப்பது, மாணவர்களின் ஈடுபாடை மேம்படுத்துவது, மாணவர்கள் சுறுசுறுப்பாகவும் ஆர்வத்துடனும் வகுப்பில் பங்கேற்க செய்வது, கடினமான தலைப்புகளையும் நிஜ வாழ்க்கை உதாரணங்களுடன் எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் விளக்குவதை குறித்து அன்று ஆசிரியர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு செயல்முறை செயல்பாடுகளும் அன்று வைக்கப்பட்டது. அதனை ஆசிரியர்களும் முழு ஈடுபாடுடன் அதில் கலந்து கொண்டனர். இறுதியாக ஆசிரியர்கள் அனைவரும் அடுத்த கல்வியாண்டில் மாணவர்களை வழிநடத்தி செல்வதன் இலக்குகளை புரிந்து கொண்டு வகுப்பறைக்கு சென்றனர். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தேசிய அளவிலான ஸ்பெல்லிங் பி போட்டி. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் மாநில அளவிலான ஸ்பெல்லிங் பி போட்டியில் தேர்ச்சி பெற்று தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொண்டனர். தேசிய அளவிலான இந்த போட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் சாரதா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 7/6/2026 நடைபெற்றது. தேசிய அளவிலான எழுத்து தேர்வில் வெற்றி பெற்று அதன் பின்னர் நடைபெற்ற வாய்மொழி தேர்வுக்கு 160க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 15 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அதில் கேட்டகரி 1 பிரிவில் எம் பள்ளியை சார்ந்த 3ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர் BT பெசல் சாம்வெல் 3வது இடத்தையும் மாணவி ரக்ஷிதா ஸ்ரீ 4வது இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 3வது இடத்தை பிடித்த மாணவனுக்கு கேடயமும் ரூபாய் 2500 காசோலையும், 4வது இடத்தை பிடித்த மாணவிக்கு கேடயமும் 1500 ரூபாய் காசோலையும் வழங்கப்பட்டது. தேசிய அளவிலான இப்போட்டியில் வெற்றி பெற்ற எம் பள்ளியை சார்ந்த மாணவ செல்வங்களை எம் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.